எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வந்து S10 ப்ளஸில் ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த S10 ப்ளஸ் வந்து சாம்சங் நிறுவனத்தால் ரிலீஸ் பண்ணி மிகவும் பேசப்படுற ஒரு ஃபோனாக காணப்படுது. சாம்சங்கோட தற்போதைய ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக காணப்படுது. இந்த சாம்சங் S10ஓட வந்து S10e மற்றும் S10 வந்து வெளியிட்டாங்க. அது ரெண்டுமே S10e வந்து ஒரு பட்ஜெட் ஃபோனாகவும் S10 வந்து இது S10 ப்ளஸோட ஒரு ஸ்மாலர் வெர்ஷனாகவும் காணப்பட்டு வருது. இருந்தாலும் இந்த வெளியிட்ட மூன்று மொபைல்கள்லையுமே S10 ப்ளஸ் வந்து ஒரு சுப்பீரியர் வெர்ஷனாக காணப்படுது. இந்த S10 ப்ளஸை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். S10 ப்ளஸில் காணப்படும் நல்ல விஷயங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிகச்சிறப்பான தொடுதிரை, நன்றான கேமரா, கட்டமைப்பு, வயர்லெஸ் பவர் ஷேர், பேட்டரி லைஃப், பெர்ஃபார்மன்ஸ் என்பவற்றை கூறலாம். S10 ப்ளஸில் காணப்படும் குறைபாடுகள் சிலவற்றை பார்த்தோமானால், இலகுவாக வலுக்கக்கூடிய டிசைன், அதிக விலை, குறைந்த வெளிச்சத்திலான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் என்பவற்றை கூறலாம். 6.4 இன்ச் AMOLED திரை காணப்படுகின்றது. மேற்பக்கமாக மற்றும் கீழ்ப்பக்கமாக காணப்படும் பெசலின் அளவை குறைச்சிருக்காங்க. அதனால் 93.1% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ காணப்படுது. முன்பக்க கேமராவுக்காக திரையில ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிருக்காங்க. 1440 தர 3040 QHD ரெசல்யூஷன் 526 ppi பிக்சல் டென்சிட்டியை கொண்டு இந்த திரையை வடிவமைச்சிருக்காங்க. HDR10+ வசதி காணப்படுகிறது. அதனால் கான்ட்ராஸ்ட் அண்ட் கலர் விடயங்களில் குறை சொல்வதற்கு இல்லை. ஃப்ரேமை வந்து அலுமினியத்தினால பண்ணியிருக்காங்க. S9 ப்ளஸை பார்க்கிலும் சிறிது மெலிவாக காணப்படுது. அதாவது 7.8 mm தடிப்பம் கொண்டதாக இது இருக்கு. முன்பக்கமும் பின்பக்கமும் கொரில்லா கிளாஸ் 6 காணப்படுது. விளிம்பில் வளைக்கப்பட்டதாக வடிவமைச்சிருக்காங்க. பின்பக்கமாக மையப்படுத்தப்பட்ட ட்ரிபிள் கேமரா காணப்படுது. சாம்சங் ஃபிளாக்ஷிப் மொபைல்ல வளமையா வார மாதிரியே IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. ஆப்பிள் செய்த மிக தவறான விஷயத்தை சாம்சங் செய்யல. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் காணப்படுது. அதுடன் Type-C போர்ட்டும் வந்திருக்கு. ட்ரிபிள் கேமரா செட்டப் பின்பக்கம் காணப்படுது. 12 மெகாபிக்சல் நார்மல் லென்ஸ், அதுடன் கூடிய 12 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வித் ஆப்டிக்கல் ஜூம் அண்ட் OIS, அப்புறம் 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் மூன்றுமே காணப்படுது. குறை கூறுவதற்கு ஒன்றுமில்லை. சாம்சங் வரிசையில் மிகச்சிறந்த கேமரா இதுதான். லைவ் ஃபோக்கஸில் புதிதாக கலர் பாயிண்ட் ஆப்ஷனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கேமராவின் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பிடத்தக்க அளவு நன்றாக இல்லை. 4100 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஒரு நாள் சாதாரண பாவனைக்கு தாராளமாக போதும். கேமிங் வீடியோஸ் பார்வையிட்டால் இரவு 7 மணிக்கு மேல் இன்னொரு முறை சார்ஜ் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். வயர்லெஸ் பவர் ஷேர் புதிதாக இந்த மாடலில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சாம்சங். குறிப்பாக சாம்சங் வயர்லெஸ் பட்ஸை சார்ஜ் செய்வதற்கே இது உகந்தது. வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃபோன் டிவைஸ்களையும் இதனால் சார்ஜ் செய்யலாம். ஆனால் பேட்டரி வெகுவாக இறங்கிவிடும். பெர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்மூத்தாக காணப்படுது. மைக்ரோ SD சப்போர்ட் 1 TB வரை காணப்படுது. Wi-Fi 6 சப்போர்ட் பண்ணுது. இது முந்தைய Wi-Fi 5ஐ விட 3 மடங்கு வேகமானது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நினைச்சபடி ஃபாஸ்டாக இல்லாவிட்டாலும் அது Vivo OnePlusல் காணப்படும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை விட செக்யூர் ஆனது. வரும் அப்டேட்டுகளில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட் மற்றும் மேம்படுத்தப்படும் என்று சாம்சங் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. கேமரா மிக நன்றாக காணப்படுது. இருந்தாலும் பிக்சல் 3உடன் போட்டியிடும் அளவிற்கு இல்லை. மனிதர்களைப் போல ஒரு ஃபோனும் பெர்ஃபெக்டா வராது. S10 ப்ளஸில் குறைபாடுகள் இருந்த போதும் தற்போது காணப்படும் மிகச்சிறந்த ஃபோன் இதுவாகும். நன்றி. எமது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.